இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் பதற்றம் நிலவக்கூடிய இந்த சூழல்ல இரண்டு நாட்டுடைய ராணுவ பலம் என்ன அளவுல இருக்கு அப்படின்றத ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம். அதே சமயத்துல தெரியாத்தனமா இவங்களுக்குள்ள யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத பத்தியும் பேசுவோம். இந்தியா கிட்ட ஆக்டிவ் நிலையில 14,55,550 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட ஆக்டிவ் நிலையில 6,54,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. விமானங்களை பொறுத்தவரை பார்த்தா இந்தியா கிட்ட மொத்தமா 2,210 விமானங்களும் பாகிஸ்தான் கிட்ட 1,372 விமானங்களும் இருக்கு. டேங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 4,730 டேங்க்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 3,734 டேங்குகள் இருக்கு. ஆர்டிலரி என்று அழைக்கப்படும் பீரங்கிகள் இந்தியா கிட்ட 4,040 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 3,742 இருக்கு. கப்பல்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 295 ராணுவ கப்பல்கள் இருக்கலாம்னு கருதப்படுது. 2 விமானங்கள் தாங்கிய கப்பல்கள் இருக்கு. அது போக 17 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. அப்படியே பாகிஸ்தான் பக்கம் வந்தோம்னா அவங்க கிட்ட 100 கப்பல்கள் இருக்கிறதா கருதப்படுது. விமானங்கள் தாங்கிய கப்பல்கள் எதுவும் கிடையாது. 9 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. அணு ஆயுதங்களை பொறுத்தவரை இந்தியா கிட்ட 160 170 அப்படின்ற எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா கருதப்படுது. பாகிஸ்தானும் அதுக்கு நிகராக அதை விட அதிகமாக வச்சிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் இந்தியா பாகிஸ்தானை விட பலம் பொருந்திய நாளாக தெரிஞ்சாலும் சண்டையில் கிளியாத சட்டை எங்கேயா இருக்குது அப்படின்ற மாதிரி யுத்தத்தோட இம்பேக்டை நாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நாட்டின் வளம், உயிர்கள், பொருளாதாரம் அப்படின்னு எல்லாமே அடி வாங்கி சரிய தொடங்கும். சும்மாவே நாம் எவ்வளோ தான் வரி கட்டினாலும் ரோடு போகிறதில்ல, பால், முட்டை, பெட்ரோலு, கேஸ் அப்படின்னு அத்தியாவசியத்தில் தொடங்கி எல்லாமே விலைவாசி உயர்ந்து அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே மக்களை போட்டு வதக்கிட்டு தான் இருக்கு. இதில் யுத்தமெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி நிலைமை மோசமாயிடும் அப்படின்னு பொதுமக்கள் பல பேர் கருத்து சொல்கிறாங்க. இதில் உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.